எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. சாட் ஜிபிடி மூலம் பெண்கள் இருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்திற்கு எலான் மஸ்க் வேதனை தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் சூரத் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவிகள் இருவர் கடந்த வெள்ளிக்கிழமை காலையில் கல்லூரிக்கு சென்றனர். மாலை வெகுநேரமாகியும் வீடு திரும்பவில்லை. இதனால் கவலை அடைந்த குடும்பத்தினர் காணாமல் போன தங்கள் பிள்ளைகளை எல்லா இடங்களிலும் தேடினர். எங்கு தேடியும் கிடைக்காததால் இறுதியில் காவல் நிலையம் சென்று புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் உடனடியாக விசாரணையை தொடங்கினர். போலீசார் அவர்களின் தொலைபேசிகளை தீவிரமாக கண்காணித்த போது சூரத்தில் உள்ள சுவாமி நாராயண் கோவிலுக்கு அவர்கள் சென்றது தெரிய வந்தது. உடனே போலீசார் கோவிலுக்கு சென்று பார்த்தபோது காணாமல் போன பெண்களில் ஒருவருக்கு சொந்தமான ஸ்கூட்டர் கோவில் வளாகத்திற்கு வெளியே நிறுத்தப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. கோவிலின் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது அதில் காணாமல் போன பெண்கள் கழிப்பறைக்குள் நுழைவது தெரியவந்தது. இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அவர்களின் உடல்களை அந்த கழிப்பறையில் கண்டெடுத்தனர். உடல்களுக்கு அருகில் மயக்க மருந்து பாட்டில்கள் மற்றும் சிரஞ்சுகள் இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக காவல் உதவி ஆணையர் NP கோஹில் கூறுகையில், உயிரிழந்த பெண்கள் சிறுவயது முதலே நண்பர்களாக இருந்தது தெரியவந்தது. இருவரும் கல்லூரி மாணவர்கள் என்றும் தெரிவித்தார். மேலும் அவர்களின் தொலைபேசிகளை ஆய்வு செய்த போது சாட் ஜிபிடியிடம் தற்கொலைக்கு எந்த மருந்துகளை பயன்படுத்தலாம் என்று அவர்கள் தேடியுள்ளதும், அவர்களின் தொலைபேசியில் ஒரு பெண் மயக்க மருந்தை செலுத்தி தற்கொலை செய்து கொள்ளும் ஸ்கிரீன்ஷாட் இருந்ததும் தெரிய வந்துள்ளதாக கூறினர். மேலும் இச்சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கல்லூரி மாணவிகள் இருவர் சாட் ஜிபிடி மூலம் தற்கொலைக்கு வழி தேடிய சம்பவம் குறித்து டெஸ்லா தலைமை நிர்வாக அதிகாரியான எலான் மஸ்க் தனது எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் அதிர்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார். தற்கொலை கேள்விகளுக்கு AI மூலம் உருவாக்கப்பட்ட தளத்தை பெண்கள் பயன்படுத்துவது குறித்து பதிவிற்கு ஒரே வார்த்தையில் பதிலளித்த மஸ்க் ஐயோ கொடுமை என்று குறிப்பிட்டுள்ளார்.